ஹாய் ஆல். இன்னைக்கு ஸ்டோன் த்ரெட் கிராஸ் டிசைன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தா, ஆஸ் யூஷுவல் கட்டர், பிளையர், க்ளூ, அப்புறம் ஒரு பேங்கிள். நான் இங்கே இந்த பேங்கிளை ஆரஞ்சு கலரில் ரேப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு கான்ட்ராஸ்டாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கலரில் ஒரு த்ரெட். ஸோ நான் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். அண்ட் ஒரு கார்ட்போர்டோ ரைட்டிங் பேடோ ஏதாவது ஒன்று த்ரெட் வந்து ரேப் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு. அது போக ஸ்டோன் ரோன்னு எடுத்திருக்கேன். இது நம்ம ஆல்ரெடி வீடியோஸில் பார்த்துருக்கோம். இந்த ஸ்டோன் ரோ வந்து நம்ம ஸ்டிக் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த ஸ்டோன் ரோ, அந்த ஃபுல் லேஸ் ஷீட்லேருந்து ஒரே ஒரு லைன் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த பேங்கிளை சுற்றி ஃபர்ஸ்ட் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டோன் ரோ லேஸை நம்ம இதை சுற்றி ஃபுல்லாக ஓட்ட போகிறோம். க்ளூ அப்ளை பண்ணி முடிச்ச உடனே இந்த ஸ்டோன் ரோ லேஸை அது மேலே அப்படியே வச்சு ஆஸ் யூஷுவல் நெயில்ஸ் இல்லை கட்டர் வச்சு பொசிஷன் பண்ணி நம்ம அப்படியே ஃபுல்லாக பேங்கில் சுற்றி ஒட்டிடலாம். இந்த ஸ்டோன் ரோ வந்து செயின் டைப்லேயும் இருக்கு, அதுவும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து லேஸ் ரோல் டைப்பில் வாங்கி அதில் சிங்கிள் ரோ மட்டும் நான் கட் பண்ணி யூஸ் பண்ணுறேன். ஸோ இது கரெக்டாக பொசிஷன் பார்த்து ஃபுல் பேங்கிள் சுற்றி ஓட்டிடலாம். ஃபுல் பேங்கிள் சுற்றி ஒட்டிட்டோம். இப்போ இது ட்ரை ஆகட்டும், ஏன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் ட்ரை ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ரொசீட் பண்ண முடியும். அது ட்ரை ஆகக்கூடிய மீன்வெல் டைமில் நம்ம இந்த க்ரீன் கலர் த்ரெட்டை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ரைட்டிங் பேட் ஆர் கார்ட்போர்டு எடுத்திருந்தோம் இல்லையா, அதில் நம்ம ஆஸ் யூஷுவல் ரேப் பண்ணுவோம்ல, நம்ம ரேப்பிங் டெக்னிக்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அது மாதிரி நார்மலாக ஒரு 5 to 6 ரவுண்ட்ஸுக்கு ரேப் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த க்ளூ அப்ளை பண்ண அந்த சென்டரான இடத்துல கட் பண்ணிக்கலாம். ஸோ தட் ரெண்டு எண்டும் ஆல்ரெடி ஒட்டி கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பேங்கிள் நல்லா கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. நம்ம இந்த க்ரீனை கேப்ஸில் ஃபில் பண்ண போகிறோம். பேங்கிளுக்கு உள் பக்கமாக கொஞ்சோண்டு க்ளூ அப்ளை பண்ணிட்டு க்ரீன் த்ரெட்டோடைய ஸ்டார்டிங்கை அங்கே ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ பண்ணிட்டு நம்ம நார்மலாக எப்படி ஒரு பேங்கிளை ரேப் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இப்போ பண்ண போகிறோம். பட் இன்சைட் தி கேப்ஸ். ஸோ ரெண்டு ஸ்டோனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப்பில் அப்படியே ரேப் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி உள்பக்கம் இழுத்துட்டு மேல் சைடு வரும்போது அந்த ரெண்டு ஸ்டோனுக்கு நடுவில் வர மாதிரி ரேப் பண்ணணும். இந்த ப்ரொசீஜரை இந்த கம்ப்ளீட் பேங்கிள் ஃபுல்லாக பண்ணணும்.
நம்ம ப்ரிப்பேர் பண்ண த்ரெட் வந்து கம்ப்ளீட் ஆனனால திருப்பி இதே மாதிரி த்ரெட்டை கார்ட்போர்ட்லயோ ரைட்டிங் பேட்லயோ சுத்திட்டு சேம் ப்ரொசீஜரை ரிப்பீட் பண்ணலாம். அதுக்காக ஃபர்ஸ்டே 10 டைம்ஸ் 15 டைம்ஸ் ரொட்டேட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து த்ரெட்டோடைய இது திக்காயிடும். ஒரு 4 to 5 ரவுண்ட்ஸ் இருந்தாதான் த்ரெட்டோடைய இது வந்து ஒல்லியா இருக்கும். 2 ஸ்டோன்ஸ்க்கு நடுவில் அந்த த்ரெட்டால போக முடியும். நம்ம இப்படி ஸ்டோன் ஒட்டி இந்த மாதிரி ரேப் பண்றதுனால கடைசியா ஃபினிஷிங்ல பார்க்கும்போது ஈவன் ஸ்பேசஸ்ல அந்த கிரீன் கலர் த்ரெட் வந்து ரேப் ஆனது தெரியும். அண்ட் கம்ப்ளீட் பேங்கிள் சைட் வியூல பார்க்கும்போது அந்த ஆரஞ்சு கிரீன் பிளஸ் அந்த ரெட் ஸ்டோனோட லுக் சேர்ந்து வரும்போது ரொம்ப என்ஹான்சிங்கா இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் டிசைனாகவும் இருக்கும். எப்படி 2 கலர் த்ரெட்டை வந்து இப்படி ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல ரேப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஃபைனல் லுக் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபைனலா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் லுக் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் இந்த கம்ப்ளீட்டட் பேங்கிள்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டிசைன் ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ.